சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகாவோட படிப்பு செலவை ஏத்துக்கிறதாக இந்த வாரம் சீஃப் கெஸ்ட்டா வந்திருக்கக்கூடிய பாண்டியராஜனும், சுகன்யாவும் ஷேர் பண்ணியிருக்காங்களாமா. செட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியோட இந்த வார 10த் கோட்டா ரவுண்ட்ல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா இந்த வார சீஃப் கெஸ்ட்டா பாண்டியராஜனும், சுகன்யாவும் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் 10த் கோட்டா ரவுண்ட் இல்லையா? அதனால கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே என்ன பாட்டு பாட போறாங்களோ அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்கள் லைக் கெட்டப்பா இருக்கலாம். அந்த படத்துல பேசப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். அதே மாதிரி அந்த ஆக்டிங் ஸ்கில்லையுமே பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அந்த வகையில அபிஷேகா அவர்கள் கர்ணன் படத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல பாடியிருந்தாங்க. அது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த சின்ன வயசுல இவ்வளவு கணீர் குரல்ல அவ்வளவு வலி சுமந்த அந்த ஒரு பாடல அவங்க எப்படி பாடுனாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் அந்த பாட்ட பத்தியும், அவங்கள பத்தியும் ஷோல நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அபிஷேகா எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க? அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? அண்ட் அவங்களோட குடும்ப சூழ்நிலை, அதாவது அவங்க மிடில் கிளாஸ்லேருந்து இவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அபிஷேகாவ பார்த்து அங்க சீஃப் கெஸ்ட்டா வந்திருக்கக்கூடிய பாண்டியராஜனும் சரி, சுகன்யாவும் சரி, அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்றதாக ஸ்டேஜ்லேயே வாக்கு குடுத்துருக்காங்க. குறிப்பா, "நானுமே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலிலேருந்து வந்தவன் தான். அந்த ஒரு ஃபேஷனோட வெறிய புடிச்சு தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி தான் இப்ப ஏதோ ஒரு மூலையிலிருந்து தமிழக மக்கள் பார்க்குற அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலுமே என்ட்ட கேளுங்க. குறிப்பா நீங்க நல்லா படிக்கணும், இல்ல இசை கத்துக்கணும், இல்ல இத தாண்டின மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு. அத நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா நாங்க 2 பேருமே அதுக்கு ஹெல்ப் பண்றோம். அதுக்கு எவ்வளோ செலவானாலுமே பரவால்ல, அத நாங்க பண்றோம்." அப்படிங்கிற மாரி அபிஷேகாக்கு ஸ்டேஜ்லேயே இந்த ஒரு சத்தியத்த பண்ணி குடுத்துருக்காங்க. அண்ட் இத பார்த்து அபிஷேகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த அரங்கமுமே இந்த விஷயத்த கேட்டதுக்கப்புறம் கரகோஷத்தால நிரம்பி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு ஷோக்கு சீஃப் கெஸ்ட்டா வரக்கூடிய எல்லா நபர்களுமே வந்ததுக்கப்புறம் அங்க இருக்க குட்டீஸோட சூழ்நிலைகள புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சும்மா பேருக்கு மட்டும் சொல்லாம, அந்த ஒரு ஹெல்ப்ப இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அதேபோல இப்ப பாண்டியராஜனும், சுகன்யாவும் இந்த ஒரு பொறுப்ப ஏத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான மம்முட்டி அவர்கள் சமீபத்தில திரைத்துறையிலிருந்து ஒரு பிரேக் எடுத்திருந்தாரு. அண்ட் அந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு புற்றுநோய் இருந்துச்சு. அதனால தான் அப்படிங்கிற மாரி செய்தி பரவி இருந்துச்சு. அத காட்டிலும் மிக முக்கியமான ஒரு ரீசனா மம்முட்டி அவர்கள் சமீபத்தில ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "நடிப்பு அப்படிங்கிறது நம்ம எப்ப வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆனா நம்மளோட உடல்நிலை அதற்கு ஒத்துக்கணும். என்னதான் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு நம்பராவே இருந்தாலும், நம்மளோட உடல் உழைப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சினிமாக்குன்னு போனா காலையிலேருந்து சாயந்தரம் வர அங்கவே இருக்கணும். நம்ம உடல் அதுக்கு ஒத்துழைக்கணும். இடையில அது எனக்கு சுத்தமா முடியல. அந்த ஒரு காரணம் தான். அண்ட் அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு 6 மந்த் பிரேக் எடுத்திருந்தேன். அத தொடர்ந்து இப்ப படங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்தடுத்த படங்கள் ரெடியா இருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. சமீபத்தில தனுஷ் அவர்களோட டி55ல கூட ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவர் ப்ளே பண்ண போறாரு. அண்ட் இப்ப மம்முட்டி அவர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த நிறைய படங்கள் கமிட் ஆகியிருக்காரு.